ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சு பிளாக் லெவலில் எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மீண்டும் திரும்பியது. என்னது? நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல தூங்கிட்டு இருந்தேனா? சரி, எனக்கு ஒண்ணு சொல்ல. எவ்வளவு நாள் தூங்கினா உனக்கு அது பெருசா தெரியும்? இங்க பாரு நோயல், அந்த சின்ன பையனை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுற போல. அந்த பொண்ணு உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டான்னு தெரியுமா? நான் வருத்தப்பட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை அவன் எந்திரிக்காமலே போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கியூரியாசிட்டில தான் போய் அவனை பார்த்தேன். நீ எப்படி சொன்னாலும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். என்ன செக் பண்ணிட்டே இருந்தாளா? ரொம்ப நன்றி நோயால். அது குரல்ல மாற்றத்தை பாரு. ஆனா நோயல் அதை வெளிப்படையா வெளியில சொல்லியிருக்கான். எப்பவுமே ரெஸ்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டஞ்சனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஏன்னா அதுக்கு நிறைய உழைப்ப நம்ம போடணும். ஆனா இந்த ஒரு வாரம் கூட பெரிய விஷயம் இல்ல நினைக்கிறியா? ரிசல்ட் என்ன யாரும் சொல்லுங்க. பேசுறது எல்லாரும் நிறுத்துறீங்களா? என் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி போரிங்கான கான்வர்சேஷன் அவர் ரசிப்பாளா? சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க 3214 டாபிக்ஸ் பேசியிருக்கோம். அவ்வளவு பேசியும் டயர்ட் ஆனதே இல்லையா? ஒரு சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு கதை தேவைப்படும்? சரி, எப்படி இருக்க? இப்ப அடிப்பட்ட விஷயம் எல்லாம் சரியாயிடுச்சா? இப்போ என் கூட மோது ரெடியா இருக்கியா? வா சண்டை போடலாம். இல்ல, கம்ப்ளீட்டா எனக்கு சரியான மாதிரி தெரியல. ஒருவேளை எனக்கு இப்போ பசிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக நான் சூப்பரா ஷீட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எங்க லீடர் எங்க? கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடுறேன். பார்க்க நல்லாவே இல்ல. அப்போயா ரொம்ப நன்றி. ஏன் இப்படி பன்னிக்குட்டி மாதிரி சாப்பிட்டு இருக்க? அவன் இவ்வளவு நாள் சாப்பிடல. இப்படி சாப்பிட்டாதான் அவன் அதுல இருந்து ரெக்கவர் ஆவான். என்ன குடிக்கலையே? நம்ம சரியான பொண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. இத பார்த்தா கண்டிப்பா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பவும் போய் தூங்கணும். ஹாய் கேப்டன் யாமி. குட் மார்னிங். குட் மார்னிங் கேப்டன் யாமி சார். என்னையா ஒரு வழியா எந்திரிச்சிட்ட போல இருக்கு. இந்த வாட்டியும் செத்து பொழைச்சு வந்திருக்க. ஆமா சார், நான் உயிரோட தான் சார் இருக்கேன். பரவாயில்ல, நல்ல காரியம் பண்ணிருக்க. இன்னொரு மிஷனுக்கு போகவும் தயாரா இருக்க போல இருக்கு. தேங்க் யூ சார். சரி, அப்படின்னா நைட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம போகணும். அந்த டஞ்சனை பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். உன்னால நடக்க முடிஞ்சா நீ இப்பவே இனிமேல் தான் போனமே வா. என்னது ரிப்போர்ட்டா? ஓ, நைட் ஹெட் குவார்டர்ஸா? டஃப்பான ஆளுங்க இருப்பாங்க. நாங்க இருக்க எல்லாரும் கூட சண்டை போடணும். உன் முகத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு எனக்கு புரியுது. இப்ப நீ அங்க போக வேண்டாம். அதுக்கு பதிலா உன்னை பேட்டில் மிஷனுக்கு அனுப்பி வைக்க. நீ மேகனா கூட உடனே கிளம்பு. என்னது பேட்டில் மிஷனா? நம்ம நல்லா ஒரு டீமா இருப்போம். என்ன சொல்ற மேக்னா? இவங்க ரெண்டு பேருமா? வேற ஏதாவது பயமுறுத்துறா? உனக்கு லக் அதிகமா இருக்கு. அதான் நீ இப்படி பண்ற. எஸ்கேப் ஆகி வந்ததுனால இப்படி பண்ணாத. அவர் தனியா விட்டு வர போயிடுவான். மன்னிச்சிருங்க. சார், என்ன அனுப்புங்க. எனக்கு ஒரே பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா அந்த ஊருக்கு போனா நிறைய கடைகள் இருக்கும். உடனே நிறைய வாங்கி சாப்பிடலாம். உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. நீ இங்கேயே உட்காந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு இரு. ஆமா, பவர் என்ன பண்றா ஒண்ணும் தெரியல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னால போக முடியாது. என் தங்கச்சிக்காக நான் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ போக மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உன்னை நான் கேட்கல. நான் வேணா போகட்டுமா? தங்கச்சி அங்க இருக்கா, நீ ஏன் இங்க வந்த? அங்கே இருக்க வேண்டியது. இது செமையா இருக்கு. தூரத்துல பார்க்க பெருசா இருந்தது, ஆனா கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா தான் இரு. நீ பண்றது எனக்கு அசிங்கமா இருக்கு, புரியுதா? கத்துறத நிறுத்து. மறுபடியும் நானும் இவ்வளவுதான் இருக்கும். அதுவும் தனியா போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஜெயிஜாண்டிக்கா நீங்க இருக்கு. பாராட்டுறத நிறுத்த போறது இல்லையா? இதெல்லாம் நார்மல் தான், ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. யாரு வரான்னு பாருங்க. அடடா, கோல்டன் டவுன் மெம்பர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹேய், நியாயமா அவனும் வந்திருக்கணும்ல. பார்க்கவே இல்லையே. மூணு நீங்க பேரா? ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா? அம்மாவும் காயங்கள்லாம் இருந்துச்சா? சரியாயிடுச்சு. ஆனா என்னோட பயிரை மட்டும் கொஞ்சம் வலிக்குது. ஆனா நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னா சீக்கிரம் சரியாயிடுவேன். ஏன் லக்கர் வேணாம்னாரு? யாரு பாத்திரா குழந்தைன்னு சொல்ற? உனக்கு எனக்கு ஒரே வயசுதான், அதை நீ மறந்துடாத. ஹேய், உன்கிட்ட நான் அப்படி கத்தி பேச மாட்டேன் சார். நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ கப்படுவாளே. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி போறாவ? கை ரொம்ப சின்னதா இருக்குல்ல. முன்னாடி அவ வேற எதையோ கற்பனை பண்ணிட்டா. அதான் ஓடிட்டா. நீ என்ன சொல்ற? என்ன கிண்டல் பண்ண வரியா? இன்னைக்கு நான் உன்னை ஏன் இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க? உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. மூசா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் அந்த ஆஸ்தவ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள இன்னும் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுது. டஞ்சன்ல இருக்கும் போது சரி, இப்ப அவனை பார்க்கும் போதும் எனக்கு ஒண்ணும் புரியல.
எனக்கு என்ன ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு போட்டியா? நானே சடனா ஓடி வந்துடுறேன். அவன் கண்டிப்பா என்ன வெறுத்துருவான்னு நினைக்கிறேன். அப்படி அவன்கிட்ட நீ என்ன பார்த்த எனக்கு புரியல. அவன் சாதாரணமான இடத்துல பிறந்த சாதாரணமான ஒரு பையன். அதை பத்தி உனக்கு என்ன? ஆனா அதெல்லாம் தான் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஒத்துப்பியா? சொல்ல போனா ஒரு காம்பேக்ட் பேக்கேஜா இருக்கு. நீதான் ராயல் ஆயிடுச்சோமா, உனக்கு என்ன கவலை? ஒருவேளை இதுக்கு அர்த்தம் இல்ல 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 நீ அவ்வளவு யோசிக்க வேண்டாம் விட்டு. ஏய் கொஞ்சம் இரு. போச்சு, இது ஒரு போராட்டமா 2 பேருக்குள்ளேயும். இல்ல இல்ல நானும் அவனுமா வாய்ப்பே இல்ல. அது நடக்கவே நடக்காது. ஆமா எதுக்கு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க? அதுங்களுக்கு தான் பைத்தி, நீங்க போங்க. தலை வலிக்குதோ? அதோ தெரியுதுல்ல, அங்கதான் நைட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இங்க தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது மிஸ்டர் நாலு கண்ணு. 4 கண்ணு இருந்து இது கூட தெரியலன்னா தப்பா போயிடும். என்ன இது திடீர்னு அவரோட நிக்நேம் அவரே சொல்லிட்டாரு. இப்போ ஆஸ்தா கிட்ட அவர் நடந்துக்கிறது சகஜமாயிட்டா. சந்தோஷமா இருக்கு. எது எப்படியோ யூசுவலா இந்த இடத்துக்குலாம் நாங்க வர்றதே இல்ல. இன்னைக்கு போய் என்னன்னு பாத்துருவோம். இல்ல நான் இதுக்கு எதிர்பார்க்கல. உங்களை சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல சார். ஆமா யார் இவரு? முன்ன மின்னு இருக்காரு. ஏய் முட்டாள், இவர்தான் அவர்தான் Professor King, Sir Julius Nover Prono. முட்டி போடுங்கடா. உண்மையிலேயே இவர்தானா? இவர்தான் விசிட் கிங்கா? பார்க்கறதே அதிசயம் போல இருக்குது. உண்மையாவே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த மேஜிக் ரொம்பவே பவர்ஃபுல். அந்த டஞ்சன் சாதாரணமான இடம் கிடையாது. உங்களால இத படிக்க முடியுதா? கொஞ்சம் படிக்க முடியுது. உண்மையாவே அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். சூப்பர்ல. அப்படியே விஷயம். என்ன எக்ஸைட்மென்ட் இது? என்ன இவரே குழந்தை மாதிரி? அன்பேரலல்டு மேஜிக் தேவைப்படுதுங்கிறது உண்மைதானா? நீ என்ன சொல்ற தம்பி? எனக்காக இந்த மந்திரத்தை நீங்க ஸ்பெல் பண்றீங்களா? அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மனுஷனுங்க அவனுக்கே தெரியல. இது டஞ்சன்ல இருக்கப்பவே ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் அதை பயன்படுத்த முடியல. பயன்படுத்தி காட்ட அப்படியா? சொல்றாங்க. இது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஏதாவது ஆபத்துன்றப்போ அதே வருது போல. ஸ்பிரிட் ஆஃப் விண்ட் 4 எலமெண்ட்ஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவன்தானா? நீங்க இதை கண்டுபிடிச்சதுக்கு சந்தோஷம். இப்போதைக்கு நான் ஒன்றுதான் சொல்ல முடியும். உங்களை போலவே இந்த ஸ்பெல்லும் வளரும். ஒரு நாள் கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய அளவுல உதவும். நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டா சரிதான். நிச்சயமா சார். இந்த மாதிரி வியர்டான ரைட்டிங் என்னோட புக்லயும் வந்திருக்கு. இந்த கிரிமார கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் மரியாதையோட தான் நடந்துக்கோங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்னால இதை படிக்க முடியலப்பா. இதுக்கு முன்னாடி எங்கேயும் இப்படி எழுதி நான் பார்த்தது கிடையாது. இவருக்கே தெரியலையா? அதுக்குள்ள இருந்து இப்படிதான் ஒண்ணு வருது சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஓ, இது 2வது ஆன்டாய் மேஜிக் ஸ்வாடாச்சே. நம்ம கிட்ட கொஞ்சம் பாத்தியா? வாவ், இது அந்த ஆன்டாய் மேஜிக்கோட பவர். நான் அதை தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பாருங்கயா. ஓ நன்றி. என்னது இது இவ்வளவு? இது ஊராலே தூக்க முடியலையா? ரொம்ப பெரிய விஷயம். என்னோட மேஜிக் பவர் அது மொத்தத்தையும் இது இழுக்குது. இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத பார்க்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த எனக்கு தெரிஞ்சு இது உங்ககிட்ட இருக்கிறதா நல்லது. இதான் லைட் வெயிட்னு சொல்லுங்க. ஆனா இதே எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்ககிட்ட மேஜிக் பவர் இல்லையாமே, உண்மையா? எனக்கு ஒண்ணும் புரியல சார். உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மேஜிக் பவர் இல்லன்னு? அப்புறம் என்னோட ஸ்வாட் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி நான் சொல்லணும்னா நீ கேட்டது ஒரு நல்ல கேள்வி. எது எப்படியோ வெல் டன். நீங்க பண்ணது மிகப்பெரிய உதவி. நான் அதை கண்டிப்பா பாராட்டுவேன். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம்ப்பா. நான் வந்து எப்படி நான் என்ன பண்ணா ஒரு விஷயம் வாங்க முடியும்? ஐயோ, அவரு சேர்ந்து கேட்டா. ஓ, அப்போ நீங்க 2 பேரும் விசிட் கிங் ஆகணுங்கிற ஆசையில தான் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தான் சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீங்க 2 பேரும் மேஜிக் நைட்ஸா தானே இருக்கீங்க. விசிட் கிங் கிட்ட போயிட்டு விசிட் கிங் ஆகணும்னு கேக்குறது எவ்வளவு ரூடான விஷயம்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதா? நான் சொல்றத கேளுங்க. விசிட் கிங்க்கு பெருந்தன்மையான மனசு இருக்கு. அதனாலதான் உங்க 2 பேரும் எதுவும் சொல்லல. கோவப்படாத கிளாஸ். அது ரிசல்ட்டை பொறுத்தது.
ஒரே ஒருத்தரால மட்டும் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்திட முடியாது. நம்பிக்கை ஒருத்தர் மேல வரணும்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருக்கணும். விசிட் கிங்கா எப்படி ஆகுறது, அதை தானே என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்க. ரிசல்ட்டை தேடுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நிரூபிங்க. அதுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. தரமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு போராடுங்க. உங்களால நிச்சயமா முடியும். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற பதவிக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னா அது உங்களை கிட்ட நெருங்க விடாது. நான் கேட்கணும்னு நினைச்சதை நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இது கொடுக்குற எல்லா மிஷினும் வின் பண்ணாதானே. உங்க கண்கள்ல இருக்கிற தெளிவு அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு தயாராட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. இங்க சர்வீஸ் செரிமனி நடக்க போகுது. மேஜிக் நைட்ஸ் பல பேரு இங்க இப்போ ஒண்ணு கூட போறாங்க. என்னது? டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் செரிமனி. எக்ஸ்ட்ரீம் குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்களுக்கு இங்க பாராட்டு நடக்கும். அவங்கள வாழ்த்தி பேசவும் செய்வோம். நீங்களும் இங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்களுக்கு கூட கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் செரிமனியை நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்கே. எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷப்படுவீங்க பார்த்தால பயப்படுறீங்க. ஒரு வழியா வந்துட்டோம். கேள்வி என்னன்னா, இந்த நைட்ஸை விட நீங்க சிறப்பான விஷயங்கள் பண்ணுவீங்களா? அது யாருக்கு தெரியும்? ஒன்று ஒரு ரகமாகுது. Ladies and gentlemen, சர்வீஸ் செரிமனி இப்போ ஆரம்பிக்க போகுது. The Clover Kingdom Magic Knights. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில ரேங்கிங் கொடுத்திருக்காங்க. விசிட் கிங் தான் டாப்ல இருக்காரு. இங்க ரேங்கிங் பிரிக்கப்பட்டிருக்கு. 1 முதல் 5வது கிளாஸ் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு நைட்ஸ்க்கும் இங்க ஸ்டார்ஸ் மூலமா பாராட்டு கிடைக்கும். இதையே இப்பவே செய்றாங்கன்னா ஆனுவல் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் செரிமனி நடக்கிறதுக்கு முன்னாடி விசிட் கிங் எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பரிசு கொடுப்பாரு. மொத்தமா 7 ஸ்டார்ஸ் வாங்கி கிரிம்சன் லைன் கிங் ஸ்குவாட சேர்ந்த லியோபால் வெர்மிலியன்ஸ் முதல் எடுத்து பிடிக்கிறாரு. உங்களுக்கு நான் இப்ப கொடுக்க போறேன் இன்டர்மீடியேட் மேஜிக் நைட்ஸ் செகண்ட் கிளாஸ் வாங்கிக்கோங்க. உங்க பிரதர் போலவே கேப்டன் ஆஃப் தி கிரிம்சன் உங்க ஃப்ளேம் மேஜிக் இப்போ ரொம்ப பெரிய புகழ் அடைஞ்சிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நீங்க பார்த்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். கெட்டவங்களுக்கு எதிராக போரிடும் போது கருணையெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா சார்? அடுத்ததா இன்னொரு பெரியவர் எல்லாத்தையும் வாங்க போங்க. சோல் மேரோன் உங்களுக்கு நான் கொடுக்க போறது இன்டர்மீடியேட் மேஜிக் நைட் 3rd கிளாஸ் ஸ்டார்ஸ். உன் வைட்டாலிட்டியை யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. நீ பண்ணக்கூடிய எர்த் மேஜிக் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆனா இதுல உனக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஐ மீன் என் கேப்டனால மட்டும்தான் முடியும். இப்போ மொத்தம் 6 ஸ்டார்ஸோட சில்வர் ஈகிள்ஸ்க்கு இதை கொடுக்குறேன். சாலிட் சில்வர் இங்க வரணும். இன்டர்மீடியேட் மேஜிக் நைட்ஸோட 3rd கிளாஸ் ஸ்டார்ஸ் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு ரொம்ப பெரிய ஸ்கில் இருக்கு. மேஜிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ற. அதே சமயம் உங்க கூட இருக்கிறவங்க கூட நல்லா சேர்ந்து வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மனசுல வச்சுக்கிற அடுத்த மிஷனுக்கு போகும்போது மொத்தமா இப்போ 9 ஸ்டார்ஸ் கொடுக்க போறேன். அதனால சில்வர் ஈகிள்ல இருந்து நெப்ரா சில்வா இங்க வரணும். உங்களுக்கு நான் இங்க கொடுக்க போறது சீனியர் மேஜிக் நைட் 5th கிளாஸ். உங்க மிஸ்ட் மேஜிக்கை வச்சு நீங்க கிரியேட் பண்ற இல்யூஷன் இருக்கு, அது இன்கிரெடிபிளா இருக்கு. ஆனா உங்களோட ஹேபிட்டை மட்டும் மாத்திக்கணும். ஏன்னா நீங்க தேவையில்லாத நேரத்துல அதை பயன்படுத்துறீங்க. அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா அதை மனசுல வச்சுக்கிறேன். மொத்தமா 7 ஸ்டார்ஸ் கொடுக்க போறோம். அதுக்காக கோல்டன் டான் சேர்ந்த ஹேமன் கேசியஸ் உங்களுக்கு இன்டர்மீடியேட் கிராண்ட் இன்டர்மீடியேட் மேஜிக் நைட் 2nd கிளாஸ். உங்களோட கிளாஸ் மேஜிக் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. அதனால உங்க எதிரிகளை ரொம்ப நல்லா கன்ஃபியூஸ் பண்றீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததா மொத்தமா 8 ஸ்டார்ஸோட கோல்டன் டான் சேர்ந்த ஷிரன் டியன் இங்க வாங்க. உங்களுக்கு இன்டர்மீடியேட் மேஜிக் நைட்ஸ் 1st கிளாஸ் கொடுக்க விரும்புறேன். உங்களோட எலிக்வென்ட் மேஜிக் மேஜர் ரிடிசன் பண்ணிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட ஒப்பீனியன்ஸை இன்னும் அதிகமாக்கணும். அதான் என்னோட ஒரே ஒரு அறிவுரை. நிச்சயமா சார். இப்போ அடுத்ததா 11 ஸ்டார்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கு கோல்டன் டான் சேர்ந்த அலெக்டோரா சாண்ட்லரை கூப்பிட போறேன். உங்களுக்கு கொடுக்க போற ரேங்க் 4th கிளாஸ் சீனியர் மேஜிக் நைட்டா இது கொடுக்குறேன். உங்களோட ஃபிளெக்சிபிள் மேஜிக்காக இதை நான் உங்களுக்காக கொடுக்க விரும்புறேன். நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதா உங்களுக்கு கொடுக்கும். உங்க வார்த்தைகளை வரவேற்கிறேன். நன்றி சார். இந்த முறை கோல்டன் டான் சேர்ந்தவங்க 71 ஸ்டார்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க லீட் பண்ணி இதை பண்ணிருக்காங்க. அவங்கள தவிர இங்க எல்லாருமே ரொம்ப கடினமா உழைக்கணும்.
இவ்வளவு நேரம் உங்களை சிரமப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இது கொண்டாட்டத்துக்கான நேரம். உங்களுக்கு உணவுகள் எல்லாம் தயாரா இருக்கு. நம்ம போய் பசங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? சந்தோஷமா பண்ணுங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, ஸ்பெஷல் கெஸ்ட்டை இப்போ இன்வைட் பண்றேன். இவங்க கூட இனி ஒன்னா சேர்ந்து பணியாற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். விசட் கிங் சார். என்னய்யா குசு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அதை போய் நான் பார்க்கணும். எல்லாரும் சந்தோஷமா இதை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவங்க ஒரு 2 ஸ்டாரா கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ இந்த ஆஸ்டா சும்மா இருக்க மாட்டானே. அவங்க எல்லாருக்கும் நம்மள அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா நம்மளால எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து இங்கதான் இருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்க வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் முதல்ல பாரு, விசட் கிங் எதுக்காக இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னு தெரியல. அவர் ஒழுங்கா இந்த இடத்துக்கு வந்திருந்தா நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. எல்லாம் பொழக்கன்றான். அவங்க பாக்குறாங்கன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம நீ இப்படி சாப்பிடுற? அவனுக்கு இது பதிலா எந்த ஒரு கவலையும் என்னைக்கு வந்தது கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ ஆஸ்தா, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நானும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா மெமோசா, உனக்கும் இந்த மீட் மேல கண்ணு கூப்பிட போறப்பா. ஓ ஆமா, இருந்தானா பாருங்கடான்ட்டு அவன் வேலையை அவன் கூட அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வல்கரான கெஸ்ட்லாம் எதுக்காக இங்க இன்வைட் பண்ணிருக்காங்க? இவன்கிட்ட எந்த மேஜிக் பவரும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த டஞ்சனை அவன் கிளியர் பண்ணிருக்கானா? கண்டிப்பா அது லக்குனாலதான் நடந்திருக்கணும். ஆமா லக்கு இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ஆரியாசல இருக்கிற அறைக்குள்ள அழுக்கு படிஞ்சு எலி பூந்த மாதிரி இருக்கு. அதாங்கப்பா எல்லாரும் ரொம்ப ஆசையா பேசுறீங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு காதே புளிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் கூட சிரிச்சிட்டு போறான். ஆமா, உன்னோட ஸ்குவாட்ல கூட ஒரு காமனர் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டனே. அவன் கிட்ட 4 லீஃப் க்ளோவர் கிரமோர் இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஒரு காமனர். அவன்லாம் ஒர்த்தே இல்ல. அவங்க அந்த டஞ்சன் கிராவலிங் மிஷனை வேணா முடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் டவுட்டே இல்லாம சொல்லுவேன் நான் தான் பெட்டர். எல்லாத்தையும் நீயே சாதிச்ச மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் புரிஞ்சுக்க கிரிம்சன் கேட். காமனர் கிட்ட இருந்து நிறைய எல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதுலயும் நீ தப்பு தான் பண்ற. அவன் கோல்டன் டான் சேர்ந்தவன் தான். ஆனா நம்மள மாதிரி நோபல்ஸ் தான் எல்லா இடத்துலயும் முக்கியமான பொறுப்புல இருக்கும். புரியுதா? டச் பண்றானுங்க. நீ என்ன நினைச்ச கிளாஸ்? இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தை சேர்ந்த சாதனையாளர்கள் இங்க இருக்கும்போது அவன் இங்க இருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறியா? உன்னை நான் கேட்கிற மெமோசா, உனக்கு எப்படி இருக்கு? அது போக டஞ்சன்ல உனக்கு காயம் ஏற்பட்டதா கேள்விப்பட்டேன். ஃப்ரண்ட் லைன்ல இருந்து நீ பின்னாடி போயிட்டியாமே. உன்னோட இந்த தவறுனால ராயல் ஹவுஸ்ல இருக்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஏன்னா மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு செய்யல. இல்ல, அவ ரொம்ப நல்லாவே செஞ்சா. இந்த மாதிரி கதை விடாத. இங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யூஸ்லெஸ் பர்சன். நான் கண்டிப்பா மீண்டும் சொல்லவே இல்ல. என்ன நோவலா? ஏன் இப்படி பண்ற? என்னோட பிரதர் தானே. உன் சிஸ்டரே நீ இப்படி பண்ணலாமா? என்னன்னா அது உன்னோட மேஜிக் பவரை உன்னால கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. எங்க எல்லாருக்கும் நீ எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இப்படிலாம் பண்ணா அப்படிதான் பேசுவா. உனக்கு நல்லா தெரியும் தானே. நீ நோபல் ரேம்ல இருந்துகிட்டே இப்படி ஒரு கேங் கூட போய் சேர்ந்திருக்கே, என்ன விஷயம்? சிஸ்டர் நெப்ரா, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. ஒரே ஒரு சின்ன சக்சஸுக்கு உனக்கு தலைக்கு இருக்கிச்சா? உனக்கு சலி தி செல்வா நேம் வேற இப்ப பின்னாடி தேவைப்படுதா? பட் எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. உன் கண்ணீர் கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. ஆமா இல்ல இவன் தான் இன்னைக்கு இது ஒழுங்கா பண்ணுங்க. எங்கேயாவது போயிடு. அம்மாவையே கொண்டு இருக்க, நீ வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. கூட்டது வயசிருக்கீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமா? எவனை பார்த்து நீ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல. ஆஸ்தா வேண்டாம். எங்களை இங்க இன்வைட் பண்ணது தி விசட் கிங். நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்க. அவர் போய் கேள்வி கேளுங்க பார்க்கலாம். இங்க இருக்க யாரும் உங்களுக்கு சலிச்சவங்க இல்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏய் காமினா, எலி அசிங்கப்படுத்துறியா? நீ எதுக்கும் உதவ மாட்ட. உங்களை பார்த்து நான் இல்லன்னு வருத்தப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என்னால என்ன பண்ண முடியும் பாருங்க. சொல்றத கேளு. இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத. இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுறதே கிடையாது. அமைதியா இருக்கணும். ஏய் பேசுனது நீங்க. அந்த காலம் நான் பேசிட்டு இருக்கும்போது நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. யாருக்குமே கிடைக்காத ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் பேசிட்டு மாறுவேன். அப்ப உங்க வாயெல்லாம் நான் அடைக்கிறேன்டா. ஐயோ
இப்போ லாஸ்ட் கிளைமேக்ஸ் வெறியா இருந்ததுங்க. அடித்தோண்டையிலேருந்து கத்துன ஆஷ்டா. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா அது இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, ஆஷ்டா சும்மா இருக்க மாட்டேன், இன்னத்துக்கு பொங்கி இருக்கணுமேனு பார்த்தேன். கடைசியாக பிடிச்சி கையை வச்சு பார்த்து டைலாக் பேசினா பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறது விசிட் கிங், அவரே பண்ணியிருக்காருன்னா விஷயம் இல்லாமையா பண்ணுவாங்கன்றது கூட தெரியல. இங்கே அதே தான் முன்ன இங்கே ஒரு பார்வை இருந்துச்சு பாருங்க, ஈனோவோட இவன் சீனியர், அந்த பார்வை தான் இங்கே இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. நாங்களாம் ராயலு எங்கள் இதுக்கு நீங்கள் வந்து நிற்கிறதே எங்களுக்குலாம் அசிங்கன்ற மாதிரி அப்படி பார்க்குறானுங்க. இங்கே டேலண்ட் என்ன, அவங்க என்ன திறமை இருக்குது, அதெல்லாம் இவங்க பார்க்கறதுக்கே ரெடி இல்லை. முதல்ல இவங்களுக்கு எங்கள் ஈக்குவலாக அது ஆள், அவன் என்ன பவர்னா இருக்கட்டும், இங்கே வந்து நிற்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற அந்த இதில் தாங்கிறானுங்க. ஆனா அப்புறம் தான் நான் நின்னுட்டாங்கல்ல. பார்த்தேன். கூப்பிட்டாங்க வந்து நின்னுட்டாங்களே. இதுக்கப்புறம் என்னடா உங்களுக்கு பதில் வேணும்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஹீரோயினோட அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவன் தானே அந்த ஃப்ரெண்டு ஜடை, அவன் தான் அன்றைக்கும் தடுத்தான். அப்புறம் தான் பார்த்தா ஆமாம் இவன் தான் அன்றைக்கி தடுத்தான் அவங்க அண்ணன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபேமிலியே அப்படி தான் இருக்குது. டோட்டல் குடும்பமே சேர்ந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு இப்படி கார்னர் பண்ணி அவளுக்கு தெரியலன்றான் புரியலன்றான். அம்மாவை வேற கொண்டுட்டு ரொம்ப எமோஷனலா போட்டு டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல. அம்மாவே கொண்டது தான் எனக்கு புரியல. என்ன ஆபத்து வரப்போ இவனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, அதான் அப்படி சொல்கிறாங்களா என்னன்றது தெரியல. அது ஒரு கதை இருக்குது. பட் இவ்வளோ சீப்பாக நடத்துனா ஒரு பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும். அதனால தான் அவன் இப்படி நடந்துக்கிறா, பேசுறது பண்ணுறது அந்த பிஹேவியர்லாம் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி வார்த்தைங்கனால தான். இப்படி போட்டு ஆச்சல் பண்ணால் நம்மலாம் என்ன முடிவு எடுப்புனே தெரியல. அவள் இப்போதைக்கும் ஸ்ட்ராங்காக நின்று இப்பயும் சாதிக்கணும்னு நான் நிற்கிறேன். அதுவே பெருசுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ பார்க்குறதுக்கு. ரொம்ப பண்ணானுங்க. இல்லை சொந்த தங்கச்சி தான்டா இப்படி ஊர் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறோமே அப்படி கூட இல்லை. ஏதோ தனியாக பேசினா கூட பரவாயில்ல, அப்படியே இது பேசுனது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் என்ன நீங்கள் ராயலுன்றது அது என்னடா பிஹேவியர்ன்றதே எனக்கு புரியலையே. அஷ்டாக இருக்கிற அந்த தன்மை கூட உங்கள்கிட்ட இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் பெரிய இதுனா எதை வச்சு இதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு கூட இதெல்லாம் மண்டையில ஓடுறதுனால இவங்களே இப்படி சொல்றாங்கன்றத அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளால அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணுது. இதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு தெரிண்டா என்னை பத்தி அப்படின்ட்டு ஒரு கெத்தா ஒரு தைரியமா அவ எதனா இறங்குனா மேபி அந்த விஷயத்த அவள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவளே ரொம்ப ஒரு மாதிரி தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி ஆயிடுறா. அது இல்லாமல் இருந்தால் எனக்கு அவ நினச்சதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதான் அவனுங்க வந்து அந்த பவர் மட்டும்தான் வச்சு இப்போ என்னது ஈனோ கூட இருந்த அந்த பொண்ணையும் அசிங்கப்படுத்துறானுங்க. இன்னும் அங்கே போய் விழுந்துட்டியாமே, இது கூட பண்ணலையாமே, ஒன்றும் இல்லை நீ அப்படின்றது. இங்கே இருந்துட்டு இந்த டீம் கூட போய் சேர்ந்து அதையும் ஒழுங்காக முடிக்காமல் வந்துக்கிற அப்படின்ட்டு அதை தான் அவனுக்கு மட்டமாக பேசுகிறானுங்க. அங்கே என்ன நடந்துச்சு, இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்கன்றதெல்லாம் அவங்க பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி தான் பண்ணுறானுங்க. இவனுக்கு வச்சு சைனன்ற மாதிரி இருக்குது. ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு லாஸ்ட்டாக வந்து சைனண்டா ஈனோ ஆஸ்டாவும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வெறியாகுது, இவ்வளோ பேசுகிறானுங்க எனக்கு வாயே அப்படின்ற மாதிரி. விசிட் கிங் இருந்திருந்தா அது பேசியிருப்பியா, அவர் இல்லை அப்படி போனான்றதுப்போ எல்லாம் எகிர்றானுங்க. இவங்களாம் எதுக்கு எவ்வளோ ஸ்டார் குத்தி அவங்களாம் புகழ்ந்து நின்றாங்கன்னே எனக்கு புரியல. வெறும் பவர் வச்சு ஆளுக்கு இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்ன்றப்போ நான் பெருசாக பார்த்துருந்தேன். இவங்கெல்லாம் பரவாயில்ல பவர் லெவலில் இவங்களாம் இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நடந்துக்கிறதுல அப்படியே டோட்டல் சீப். இவங்களாம் எதுக்கு ஸ்டார் குத்திங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு விசட் கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆளாக இருந்தார். அவ்வளோ பெரிய ஆள் நான் கீழே இறங்கி வந்து இந்த டீம் கூட பேசணுமாலாம் நினைக்கல. வந்து பேசினாரு, அந்த புக்கை பார்த்தாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த இடத்துக்கான தகுதி அதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்ப சகஜமாக தான்ங்கிறாரு. ஏன்னா இப்போ அஷ்டா மாதிரி ஒருத்தன் வந்து விசிட் கிங் அப்படிலாம் பேச முடியுமா கத்த முடியுமான்னு தெரியும். அதுதான் அவன் கண்டிச்சான். வேற யாருன்னா இந்த நேரத்துக்கு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க கீழே இருக்க இவங்களே இவ்வளோ கர்வமாக நடந்துக்கிறாங்க ஒன்றுமே இல்லாததுக்கு. ஆனால் விசிட் கிங் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு, அவர் வந்து சகஜமாக இருக்கிறாருன்னா அது கூட கூட நீங்களா கற்றுக்கலான்ற மாதிரி இருக்குது. அதான் அப்போ இவங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி மேஜிக் பண்ணிட்டு இப்படியே இருக்க வேண்டியதான். அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் அவர் மாதிரி அந்த இடத்துல போய் உட்கார முடியும். அது நம்ம டீம் கிட்ட இருக்கு. இவங்க வேணா பாருங்களேன் ஃபியூச்சர்ல இவங்க கிட்டே இவங்க கீழே இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அந்த கேரக்டர் மாற்றிட்டா தானே அடுத்த ஒரு லெவலுக்கே போக முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் பேசிட்டே இருக்க அதுதான் வந்து வேண்டியதான். விசிட் கிங்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் விசிட் கிங் ஆகுனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதான் ஒரு கூடகமாக சொன்ன மாதிரி இருந்தது. நல்ல மனசு இருந்தால் போதும்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு மீன் தெரிஞ்சது. மிஷினும் முடிக்கணும், அதே சமயம் அதில் விஷயங்கள் நீங்கள் பண்ணுற செயல்கள் தான் அது வந்து அதை நோக்கி தீர்மானிக்கும். கொண்டு போகும்னு சொன்னார். அதுலேயே தெரிஞ்சு போச்சு என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க, அதை நோக்கி என்ன பலன் அது கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கெட்ட எண்ணம் அதிகார திமிரு இருக்கிற யாராலையும் அந்த ஒரு பொசிஷனில் உட்கார முடியாதுன்னு தான் தோணுது. ஒரு நல்ல குட் ஹார்ட்டடாக இருந்து எல்லாத்தையும் சமமாக பார்க்குற ஒரு ஆளால் மட்டும்தான் அங்கே போய் உட்கார முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் ஸ்டார் கொடுத்தாரு. கொடுக்கும்போது ஒரு ஒரு அட்வைஸ் சொல்லிகிட்டே தான் இருந்தார். நீ இதை குறைச்சிக்கோ, நீ இதை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ டீமாக செயல்படல, தனியாக பண்ணுற. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா வெறும் அவங்க மிஷின் முடிக்கணும், பேர் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்றது தெரியுது. அந்த மக்களுக்கு இப்போ அஷ்டா மாதிரி ஒரு ஊருக்காக அன்றைக்கி வந்து ஈனோ அஷ்டா இவங்கெல்லாம் அந்த ஒரு இது பண்ணாங்க பாருங்கள். அந்த மாதிரி நடக்கிற அந்த செயல் தான் பெஸ்ட்டாக பார்க்குறாங்களோன்னு தோணுது. இந்த இடத்துல இப்போ இவங்க ஸ்டாரே கொடுக்கல தான்.
ஆனால் இது வந்து இப்போ இவங்களுக்கு அவங்களே எடுத்துகிட்டு வந்து இன்வைட் பண்ணி இங்கே நிற்க வச்சிருக்காருல்ல, அப்போ விஷயம் இல்லாமல் இல்லைல்ல. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க செய்கிறாங்கன்றது தானே. அதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கே டீமாக எல்லாரும் ஹை ஸ்கோர் வாங்குறாங்க, சீக்கிரம் அவங்களால ரீச் பண்ண முடியுது, ஒரு 70 ஸ்டார் அந்த மாதிரி. இப்போ நம்ம டீம்லேயும் அந்த ஒரு எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அவங்களும் வாங்குவாங்க. இவ்வளோ கண்ட்ரோல் கற்றுக்கிட்டா, அப்புறம் இந்த ஆஸ்டார் டீமில் மற்றவங்கலாம் இருக்காங்களா, அந்த டீமில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒருத்தெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கு, நான் போக மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவ முன்னாடி பேசாது, இவளுக்கு போர் அடிக்கும், அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மீது எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு எஃபர்ட் போட்டு வந்திருந்தாங்க கூட ஒரு டீம் அவங்க எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணாதனால தான் அந்த டீம் அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்னும் இந்த அளவுக்கு ரீச் ஆகலான்ட்டு. இப்போ இவங்க கூட மிஷனுக்கு அனுப்புனா தான் இவங்களும் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டார் வாங்குறதுக்கு, அந்த பேட்சில் வர்றதுக்குலாம் வாய்ப்பு. அதை தான் இப்போ விசிட் கிங் இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு, அஷ்டாவும் சரி ஈனோவும் சரி. எனக்கு என்னென்னா லக்கை ஏன் விட்டாங்கன்றது, அவர் ஏன் லக்கு, அவனும் தானே இது ஈக்குவலாக எல்லாமே பண்ணியிருக்கான். அப்படி இருக்கப்போ அவங்க 3 பேரும் தான் வந்திருக்கணும். அவர் ஏன் பிளாக் புல் அவர் வந்து லக்கை வேணான்னு சொன்னாருன்றது ஒன்று புரியல. அது ஒரு மார்க்கு. இங்கே இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்றதே இங்கே பெரிய விஷயம்தான். இப்போ இவங்களோட சேர்ந்து இவங்கள மிஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இவங்களுக்கும் ஸ்டார்ஸு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறப்ப தான் இவங்களுக்கும் அந்த தரம் உயரும்ன்றது. அங்கே சொல்லப்போனால் பிளாக் புல்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டாக தான் முன்னேறி வந்துட்டு இருக்கான். அவன் செயல்பாடு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன், அவன் எல்லாத்துக்குமே ரெடி, போகிறேன். அங்கேயும் சில பேர் அந்த சாப்பிட்டுட்டே இருப்பாள், அந்த பொண்ணு போகிறான்ற 2 பேர்லாம் ஆர்வமாக தாங்கிறாங்க. பட் வந்து அதுக்கு இவங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலான்ற மாதிரி தான் பிளாக் புல் அவர் இருக்கார். அவர் லீடருக்கு தெரியும் இல்லையா, யார் யாருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குது, போனால் எது சரியாக இருக்கும் சரியாக இருக்காதுன்ட்டு. ஸோ அதை நோக்கி அவர் கரெக்டாக அலைன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹேஷ்டாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச லக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலிங்குள்ளே வரமாட்டேன், ஒரு டீமுக்குள்ளே வரமாட்டேன், தனியாக பண்ணணும், நம்மளே பண்ணிக்கணும், நம்மளா போய் எல்லாம் செய்யணுங்கிற அந்த ஒரு முனைப்பு இருக்கிறனால அனுப்பியிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவனோட நார்மல் ரியாக்ஷனே ஸ்மைல் தான். அந்த ஒரு கோஆர்டினேஷனோ இல்லை ஒருத்தர் ஃபீல் புரிஞ்சுக்கிட்டதுன்னா அந்த டீம் அழகாக இருக்கும், போய் நிற்கணும்னு ஒன்று வரும். ஸோ அது அவன்கிட்ட இல்லை, அந்த ஒரு விஷயனாலேயே என்னவோ தெரியல. அதான் இப்போ கற்றுக்கிட்டா இல்லையாப்பா, இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. பாஸ்ட்டாக கூட மோதுறப்போ அது வந்துருச்சு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வாயில வந்துருச்சு. இப்போ மாறுற தருணம் தானே, ஆமாம், அதனால ஏன் விட்டாருன்ற அந்த ஒரு கொஷின் மட்டும். அது என்னன்னு தெரியல. எனக்கு வேறு மிஷின் அமிச்சாரு, அதனால கூட இருக்கலாம். அந்த ஒரு முக்கியமான மிஷின் இருக்கனால அதுக்கு போனால் யாரும் போகிற மாதிரி இல்லை, அதனால கூட வேறு வழி இல்லாமல் அவனை அமிச்சதா அப்படி கதை கூட இருக்கலாம். இங்கே ஒருத்தி கூட சொன்னான், ஃபஸ்ட்டாக வின் பண்ணது வந்து லக்குனால தான் இருக்கு. அவள் சொன்ன லக்கு வேறு, ஆனால் நான் சொல்ல ஆமாம் லக்கு இருந்ததுனால தான் ஆச்சு. லக்குன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுமே அங்கே சப்போர்ட் பண்ணனால தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு தான். பட் லாஸ்ட்டோட இது அதே மாதிரி எனக்கு என்னென்னா, அஷ்டாவோட கத்தி வந்து பிசிட்கினாலே தூக்க முடியுமோ எனக்கு இன்னும் ஆச்சரியம். இதை தான் நாங்கள் லைட் வெயிட்டு சொல்லுவோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த கத்தியை தூக்கவே முடிஞ்சிருக்காது போலயே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குன்னு அந்த தோரோட சுற்றி மாதிரி பழகுது, அதுக்குன்னு ஒரு தகுதி அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற மாதிரி அது அவங்களால தான் பண்ண முடியும். அதேமாதிரி அவர் தொடரப்போ என் சத்தியம் சேர்த்து உரியுது அப்படின்னாரு. எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு அந்த நருட்டோவில் இது வருமே, நம்ம சுறா புட்டு கட்டி அந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பழகு அந்த மாதிரி வந்து எனக்கு மேஜிக் இல்லை, பவர் இல்லைன்னு எனக்கு யார் சொன்னாலும் பிடிக்கவே மாட்டேது. இதை விட என்னடா வேணுங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பவர் காமிக்கிறேன், பட் எல்லா பவரும் இழுக்கிறதே ஒரு விஷயம் தானே, அதுவே ஒரு மேஜிக் மாதிரி தானே, அது கன்சிடரே பண்ண மாட்டுறாங்க. உனக்கு மேஜிக் இல்லைன்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அதான்டா மேஜிக் இல்லை, அதான்டா மேஜிக். உங்கள் மேஜிக் எல்லாத்தையுமே கட் பண்ணுறால, நீ இப்போ போட்ட ஒரு என்னது மண் புளிது மாதிரி போட்ட ஒரே வீஸில் கட் பண்ணிட்டா, அப்போ அதுக்கு பேர் மேஜிக் தானடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு இல்லை தான், பட் அந்த ஸ்குவாடு வந்து எல்லா மேஜிக்கையும் டிபெண்ட் பண்ணுறது தான் ஒரு பவரேன்றப்போ அதுவும் ஒரு மேஜிக் தானே கணக்கு வருது. ஆனால் இவங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்ககிட்ட அது எடுப்பாடல, அப்போ அது ஒரு பவர் தானே அப்படின்னு ஏற்றுக்க மாட்டேன்றானுங்க. இவனை வந்து புக்கு இல்லை, இவனுக்கு பவர் இல்லைன்னு சொன்னாங்க, அதுவும் இருக்குது, அதுலேருந்து வந்து தானே இது வருது. இவங்களும் புக்கு வச்சு தானே ஒன்று எடுக்கிறாங்க, அப்பயே அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு விசிட் கிங் தான் கொஞ்சம் வேடாக இருந்தது. அவருக்கே தெரியாத மொழியில் ஒரு பவர் வந்து வருது, அவர்னாலே படிக்க முடியல சரியான. ஈனோதாவது ஏதோ பண்ணார், அது சுத்தமாக புரியல, எனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படின்ட்டாரு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு என்னவோ விசிட் அது தெரிஞ்சும் அது படிக்கல, அது சொல்லலைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்காரோ அப்படின்ற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை இது யூனிக்கான பவரோ, ஒருவேளை அதிசயமாக இவங்களாம் கிடச்சிருக்கு, அவரே ஏதாவது ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறாரோன்ற மாதிரி இருக்கலாம். மேபி புது பவர் வருது இல்லையா, அந்த மாதிரி புதுசாக என்ன வந்திருக்கும். எனக்கான ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியலப்பா, ஜாலி டைப் நடிக்கிறாரு. ஆனால் வந்து அந்த காதல் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அப்போ ஒரு ஃபேஸ் ஒன்று மாறிச்சு, கொஞ்சம் டெரராக ஒரு மாதிரி இருந்தாரு. ஸோ 2 டைப்புமே அவர்கிட்ட இருக்குன்னு அந்த சைட் பார்த்தா தான் தெரியும். ஏன்பா சும்மா விசிக்கிங்காக போகிறீங்க, இப்போ இவங்க பார்க்காத மிஷினா இது எல்லாத்தையும் பார்த்ததுனால தானே அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. ஸோ சும்மா யாருக்கும் அந்த பதவி கிடைச்சி சாஃப்டாக இருக்காருன்னு யார் ரொம்ப பசங்க அதுக்காக நான் சொன்னேன்.
பசங்க விஷயத்தில் எதுவுமே அந்தளவுக்கு காட்டிக்கூடாது, நம்ம என்ன ஏதுன்னு காட்டிக்காமல் சகஜமாக இருப்போம் அப்படின்றதால வேறனே அப்படி பண்ணுறவருன்னு தோணுச்சு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.